ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சர்வசக்திவான் எனது பரமாத்ம சிவதந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். அன்பின் மகா சமுத்திரம் என் சிவபாபா, நீங்க ஆத்மா என் மீது கொண்டிருக்கும் எல்லையற்ற அன்பினாலும் கருணையாலும் தாங்களே ஆசிரியராக வந்திருந்து தங்களது ஞானத்தின் மூலம் படைப்பின் ரகசியங்கள் கற்பித்து வருகின்றீர்கள். சிவதந்தை தங்களது குழந்தையாக, சிரேஷ்டமானவனாக, ஆத்மா நானும் மாஸ்டர் ஞானக்கடலாகி ஆதி மத்திய அந்திம ஞானத்தை பெற்றிருக்கின்றேன். சம்பன்னம் சம்பூரணம் ஆவதற்காக பரம சத்குரு தங்களிடம் எளிமையான விதி வழிமுறை என்பது உள்ளபூர்வமான அன்புதான் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். சத்தியம் நிறைந்த மனம் புத்தியின் தொடர்பால் தங்களோடு இணைந்தே இருக்கும் மகா பாக்கியத்தையும் பெற்றிருக்கின்றேன். ஆத்மா நான் தங்களுக்கு பிரியமான குழந்தையாகி உள்ளேன் என்பதை நிச்சய புத்தியுடன் உறுதியான நம்பிக்கையும் கொண்டுள்ளேன். இது திருப்தி ஒன்றே என்னை எல்லையற்ற சேவாதாரியாக மாற்றம் கொள்ள செய்திருக்கின்றது. தாங்கள் தந்து கொண்டிருக்கும் ஆன்மீக வாழ்வில் எனது எனது என்று எதுவுமே இல்லை, நானும் இல்லை, எனது என்பதும் இல்லை. ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கும் ஞானம், ஸ்ரீமத் கீதையின் உபதேசங்கள், பாலனை, சுவாசம், சந்தர்ப்பங்கள், சமயங்கள் அனைத்துமே மகாபிரபு பரமாத்ம தந்தை தங்களது பிரசாதம். தங்களது அன்பின் ஆழத்தில் பக்குவமாக எனது நிலை கொண்டு எல்லையற்ற அமைதியை எனதாக்கிக் கொள்வதே எனது சிரேஷ்டமான லட்சியமும் இலக்குமாகும். தந்தை தங்களது அவிநாசி ஆஸ்திகள் அனைத்தையும் எனக்குள் நிரம்பச் செய்து வருகின்றீர்கள். சக்திகள், சங்கல்பங்கள், வார்த்தைகள், நடத்தைகள், நேரம், காலம், சமயம், சந்தர்ப்பங்கள் அனைத்துமே தாங்கள் தந்திருக்கும் பொக்கிஷங்கள். ஆத்மா எனது உள்ளுணர்வு அனாதியில் பரந்தாமத்தில் தங்களது அருகில் இருந்தது, நிகழ்வில் இருப்பது, இருக்கப் போவது ஆகிய உன்னதமான சிரேஷ்டங்கள் நிறைந்த முழுமை நிலையையும், ஆதியில் சிருஷ்டியில் விசேஷ பாகத்தை நடிக்க வந்திருந்த வரப்போகும் முழுமை நிலையையும் சம்பூர்ணமாக உணர்ந்து முன்னால் கொண்டு வந்திருக்கின்றது. தாங்கள் தந்திருக்கும் சுவமான்களின் சுயமரியாதையில் தங்களது எல்லையற்ற அன்பில் மூழ்கியிருக்கின்றேன். ஸ்தூல உலகின் விஷயங்கள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு விலகியே இருக்கின்றேன். தந்தை தங்களோடு இணைந்த சொரூப அனுபவங்கள் தாங்கள் எனக்கு கிடைக்க செய்வித்திருப்பதும், தங்களின் முதன்மையான குழந்தை என்று தகுதியை பெற்றிருப்பதும், ஆத்மாவின் உள்ளுணர்வானது நான் தந்தையுடையவன் என்பதையும் தந்தை என்னுடையவர் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது. புருஷோத்தம யுக நிரந்தர யோகி நான் அமைதியே சொரூபமான ஆத்மா. எம்மை இயக்குவதும் இயங்கச் செய்வதும் எனது பரமாத்ம சிவதந்தை. பிரகாசம் நிறைந்த எனது ஜோதி சொரூபம் சதாகாலமும் நான் கர்மாதீத் நிலையை அருகே கொண்டு வந்த அனுபவங்களின் திருப்தியை தருகின்றது. அனைத்துக்கும் அன்புக்கடல் சிவதந்தைக்கு நன்றிகள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.